ஆ. குட் மார்னிங் ஆல். ஸோ நாங்கள் முதலாவது ரெக்கார்டிங் ரெண்டுலேயுமே பார்த்தது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து முதலாவது அசைன்மெண்ட்டில் முதலாவது கொஷின்ஸை தான் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ முதலாவது கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், முயற்சி ஆண்மைன்னு சொல்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட பயன்படுத்தப்படாத திறன்கள் இருக்கக்குள்ள, மக்கள் வெளிக்கொணரப்படாத திறன்கள் இருக்கக்குள்ள அது சரியாக நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் வந்து எங்களுக்கு சாத்தியமான வெளியீடுகளை வந்து அடையிறதுக்கு உதவுதுன்னு சொல்லி. நாங்கள் இங்கே கொஸ்டின்ல என்ன எங்களுக்கு மறைமுகமாக கேட்டிருக்காங்கன்னா, அப்போ மக்கள் பயன்படுத்தப்படாத, அப்படி இல்லாட்டி மக்கள் வெளிக்கொணராத திறன்கள் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த திறன்கள் வந்து பயன்படுத்துறதன் மூலமா வந்து வெளியீடுகளை வந்து எப்படி அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸோடு தான் விளங்கப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்கள் சொன்ன முதலாவது மக்கள்கிட்ட இருக்க திறன் தான் நாங்கள் முயற்சி ஆண்மைன்னு என்னதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த முயற்சி ஆண்மையை பற்றி எங்களோட ஓன் தாட்ஸில் ஒரு வேர்டை வந்து போட்டு நாங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கேப் ஒரு பெறாவுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முதலாவதாக நாங்கள் ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியை பற்றி சொன்னோம். இந்த மக்கள்கிட்ட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும், அந்த கிரியேட்டிவிட்டி ஆற்றல் வரும் பொழுது அப்போ அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அடுத்தது வந்து நாங்கள் கொடுத்த விஷயம் தான் இனோவேஷன்ஸ் வந்து இனோவேஷன்ஸ்னா என்னது, அது மக்கள்கிட்ட இருந்து அந்த இனோவேஷன்ங்கிற டேலண்ட் வந்து வெளியே வரும் பொழுது அதுக்கான என்னென்ன விஷயங்கள் வந்து அவுட்புட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், வெளியீடுகள் எப்படி எப்படி கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அதில் தான் நாங்கள் பார்த்தது இந்த புதிய கண்டுபிடிப்பு, என்ன சொல்றது, எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன இருக்குது, டூப்ளிகேட்டிங் கம்பினேஷன்ஸ் அதெல்லாமே. அடுத்த விஷயம் பார்த்தோம், ஒருத்தர் ரிஸ்க் ஃபீலிங் பவர், அதாவது வந்து இடரை வந்து பொறுப்பேற்கிறது. இடரை பொறுப்பேற்றுக்கொள்ளக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே புதிய புதிய வணிகங்கள் வந்து உருவாகப்படும். புதிய வணிகங்கள் உருவாகுவதன் மூலமாக வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய உற்பத்திகள் எல்லாமே வந்து உருவாக்கப்படும் சொல்லி நாங்கள் படித்தோம். ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் படித்தது வந்து ஃபியூச்சர் விஷன், அதாவது எதிர்காலத்தை நோக்கி ஒரு தூர நோக்கு இருக்கணும். அப்போ எதிர்காலத்தை நோக்கி ஒரு தூர நோக்குன்னு இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு அந்த திறன் வெளிவரக்குள்ள வந்து கண்டிப்பா அவர் வந்து புதிய பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பார்ப்பாரு, பிசினஸ்ல ஆர்வமா இருக்க பார்ப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து இப்ப சூழல் மீதான உணர்வும் சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அந்த டேலண்ட், அந்த ஐடென்டிஃபை பண்ற டேலண்ட் வந்து அவரால் வெளியில வர்றக்குள்ள அந்த டேலண்ட் மூலமா வந்து அவர் என்ன செய்வார்னு சொன்னா புதிய பொருட்கள் உருவாக்குறதுக்கான ஆர்வமா இருப்பாரு. பாசிட்டிவ், அதாவது பீயிங் ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவா திங்கிங் பண்றது. பாசிட்டிவா திங்கிங் பண்ணக்குள்ள வந்து அவர் எப்படி அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான
சொல்யூஷனை கொடுப்பாரு. ஸோ அதை மாதிரி நாங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட டேலண்ட் மக்கள்கிட்ட இருக்கு, இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுற டேலண்ட் இருக்கக்குள்ள வந்து ஸ்கில்ஸ் இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து அதன் மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து அவர்கிட்ட அந்த வெற்றி, நாங்கள் என்றைக்குமே வந்து இப்போ எங்களால் காசு இல்லை, எங்கள் கையில் காசு இல்லை, எங்களால் முடியாது, நாங்கள் வந்து இன்னும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிற அந்த மைண்ட் செட் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்னாலேயும் முடியும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆற்றல் எங்கள்கிட்ட வளர்த்துக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கும், எங்களாலேயும் முடியும். இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து எல்லாரும் ஜொப்புக்கு மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறோம். காரணம் வந்து இன்னும் இல்லை, நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சால் லொஸ் ஆகிடுமே, எங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஐடியாஸ் இல்லையோ, அப்படி இல்லை நாலேஜ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாலுமே எங்கள்கிட்ட இருக்கிற அந்த வெற்றியை வந்து நாங்க தான் தீர்மானிக்கிறோம். எங்களால இப்ப நாளைக்கு ஒரு பிசினஸ் ஒண்ணு செய்வோம்னு சொல்லி முடிஞ்சா கண்டிப்பா அதுல நாங்க வெற்றி காண முடியும். தோல்வி ஏற்படுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆனா அந்த தோல்வி ஏற்படாம வெற்றி காண்ற சந்தர்ப்பமும் இருக்கு. அடுத்தது அடுத்த விஷயம் தான் நாங்க பார்த்தோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஆர்வமா இருக்கணும். நாங்க ஒரு விஷயத்த செய்றதுக்காக வந்து நாங்க ரொம்ப மோட்டிவா இருக்கணும். ஸோ விடாமுயற்சி தேவை. ஸோ அந்த விடாமுயற்சி மூலமா வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த வெற்றிய வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். எப்படி அந்த என்வைரன்மென்ட் சேஞ்ச் ஆகுதோ, அந்த என்வைரன்மென்ட் சேஞ்சஸ்க்கு ஏற்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்களும் சேஞ்ச் ஆகிக்கொண்டே வரணும். ஓகே. அடுத்தது வந்துட்டா அர்ப்பணிப்பு, டெடிகேஷன்ஸ் இருக்கணும். இப்ப டெடிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எங்கட இப்ப இரவு பகல் பாராது முழு நேரமும் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு பிசினஸ சக்சஸ் ஆக்கணும்னா, அப்படித்தான் சக்சஸ் ஆக்கிக் கொள்ள முடியும். ஓகே, நாங்க இல்லாட்டி டைமுக்கு மூடுறோம்னு சொன்னா, உண்மையாலுமே அந்த பிசினஸ்ல வந்து எங்களுக்கு வந்து வெற்றி காண முடியாது. பாருங்க, இப்ப சீசன் டைம்லலாம் வந்து ஒருத்தவங்க அந்த டெய்லர் ஷாப் செய்றவங்க வந்து விடிய விடிய தச்சு கொண்டு இருப்பாங்க. ஸோ அது எங்களோட நோக்கம், அது அர்ப்பணிப்பு. எங்களோட முயற்சியை நாங்க செய்ய வேண்டிய விஷயத்த வந்து சரியா எங்களோட டைமுக்கோ அப்படியெல்லாம் இல்லாம நாங்க எப்படியாவது வந்து எங்களோட வேலையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி ஒரு திடகாத்திரம் ஒண்ணு இருக்கணும். காமன் சென்ஸ் இருக்கணும். அதாவது என்வாயர்மெண்ட்ல எப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி வந்து நாங்களும் வந்து கிளாஸ்ல சேஞ்சஸ் ஆகுறதுக்கு மாரி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சேஞ்ச் ஆக்கி கொள்ளணும். அப்ப அந்த சூழல் மாற்றத்துல எப்படி நாங்க இன்னும் அந்த சேஞ்சஸ் எதுவுமே ஆகாம நாங்க இன்னும் அதே மாரி இருந்தான்னு சொல்லி சொன்னா, எங்களால வந்து வெற்றி கொண்டு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்து இப்ப கேம்பஸ் இப்ப என்ன சொல்லுது? இப்ப உதாரணம் சொல்லும், இப்ப நெறைய இன்ஸ்டிடியூட்லலாம் யோசிச்சிருந்தா, இல்ல நாங்க எல்லாமே வந்து டிரெக்ட்டாவே தான் நேரடியா மாணவர்கள சந்திச்சு தான் எக்ஸாம் வைக்கணும். மாணவர்கள நேரடியா சந்திச்சு தான் கிளாஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு எத்தனையோ எஜுகேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருக்கும் இந்த கோவிட் டைம் பீரியட்ல. ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த காமனான நாலேட்ஜ் இருக்கணும்னு சொல்லி நாங்க படிச்சோம். அடுத்தது வந்து தான் என்னதுன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த இப்ப இங்கன சொல்லியிருக்கிற இந்த டெடிகேஷன்ஸ், காமன் சென்ஸ், அது இல்லாம செல்ஃப் மோட்டிவேட், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து ஒரு காமனான கேரக்டரிஸ். ஒரு என்டர்பிரினர்ஷிப் எடுத்துக்கொண்டா காமனான கேரக்டரிஸ். மத்ததெல்லாம் அதுக்கு முதல் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து மெயினான கேரக்டரிஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். செல்ஃப் மோட்டிவேஷன், சுய ஊக்குவிப்பு. எங்களுக்குள்ளே வந்து நாங்க ஒரு சுய ஊக்குவிப்புன்னு இருக்கணும். ஓகே, எங்களால முடியும். எங்களால இந்த விஷயத்த வந்து செய்ய முடியும்னு சொல்லி எங்கள யாருமே வந்து மோட்டிவ் பண்ண மாட்டாங்க. நாங்களா தான் மோட்டிவ் பண்ணிக்கணும். இப்ப எல்லாருமே வந்து எல்லாரையும் மோட்டிவ் பண்ணுவாங்களான்னு சொல்லவும் முடியாது. அவங்க எல்லாம் மோட்டிவேட் பண்றது வந்து எங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி தெரியாது. ஸோ நாங்க தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, செல்ஃப் மோட்டிவா இருக்கணும். அப்ப இந்த மாரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வரக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த வெளியீட்டு மட்டம் வந்து அதிகரிக்கும். இப்ப நாங்க சொல்லுவோம், ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு டயர்டா இருக்கு. இன்றைக்கு சண்டே தானே, ஷாப்ப க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து அது என்கிட்ட செல்ஃப் மோட்டிவ் இல்ல. ஓகே, சாரி, இன்றைக்கு ஒரு ஹாஃப் டே தானே, இன்றைக்கு கடைய திறந்திருக்கோம். நாம போயிட்டு கடைய திறப்போம்னு சொல்லி ஒரு செல்ஃப் மோட்டிவ்ல வரக்குள்ள வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஆனா, ஆ நீங்க ஒரு சான்ஸ் ஒண்ணு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, அதாவது வந்து வெற்றிய நோக்கி இலக்க வந்து சான்ஸா எடுத்துக்கிட முடியும். செல்ஃப் கண்டிஷன், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். ஓகே, நாங்க எங்களால முடியும். நாங்க இத வந்து கான்ஃபிடென்ட் பண்ணிருவோம்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த மாரியான ஸ்கில்ஸ் எல்லாமே உண்மையாலுமே தற்காலத்துல மக்கள் கிட்ட வந்து மறைஞ்சு இருக்குது. ஹைட் இருக்குது. ஸோ இந்த திறன்கள வந்து நாங்க வெளியில கொண்டு வரக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து வெளியீடுகள வந்து, அதாவது அவுட்புட்ட வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அப்ப முதலாவது கொஸ்டினுக்கு நான் நல்லா விளங்கப்படுத்தி அதுக்கான உதாரணங்களை
பண்ணணும்னு வச்சு தமிழ்லையும் ஆன்சர்ஸை கொடுத்து இங்கிலீஷ்லயும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் சரியா ரீட் பண்ணி இதையே அப்படியே பேஸ்ட் பண்ணாம உங்களோட தாட்ஸ் உங்களோட என்ன சொல்றது நீங்க இதை விட நல்லா திங்கிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி செய்ய முடியும். ஓகேயா? சரி, இப்ப நாங்க முதலாவதுல 2வது கொஸ்டின்ஸ்க்கு போவோம். வணிகம் என்றால் என்ன? முயற்சியாளர்களுக்கு இது ஏன் முக்கியமானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் வந்து சிங்களத்திலயும் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், வாட் இஸ் த பிசினஸ் ஐடியா? வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் என்டர்பிரனர்ஸ்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது வந்து வணிக எண்ணம்னா என்ன? அந்த வணிக எண்ணம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எங்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து வணிக எண்ணம்னா என்ன? அது ஏன் முயற்சியாளர்களுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு வாட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இன் என்டர்பிரனர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப நாங்க இங்க வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா மெயினா பார்க்கக்குள்ள, முதலாவது வந்து இந்த வாட் இஸ் பிசினஸ் ஐடியான்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ஆனா தமிழ் மீடியம் பேப்பர்ல கேட்டிருக்காங்க வணிகம் என்றால் என்னதுன்னு சொல்லி. ஓகே. நாங்க 2க்குமே வந்து நாங்க விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எந்த பிழையுமே இல்ல. ஓகே. 2க்குமே வந்து நாங்க ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவோம். முதல்ல வந்து வணிகம் என்றால் என்னதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். வணிகம்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து வணிகம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து என்னதுன்னா, மனிதன்ட தேவை விருப்பங்கள். மனிதன்ட தேவைன்னு சொல்லி சொன்னா, மனிதன் வந்து தன்னோட உயிர் வாழ்வதற்கோ அப்படி இல்லாட்டி அவசியமா நிறைவு செய்து கொள்ள வேண்டிய விஷயத்த தான் தேவைகள்னு சொல்லி சொல்லுவோம். நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. விருப்பங்கள்னு சொல்லி சொன்னா வாண்ட்ஸ். சரியா? அதாவது வந்து ஒரு தேவையை நிறைவு செய்றதுக்கு பல்வேறு மெத்தட்ஸ் இருக்கலாம். பல்வேறு முறைகள் இருக்கலாம். பல்வேறு விடயங்கள் இருக்கலாம். ஸோ அதத்தான் வந்து விருப்பங்கள்னு சொல்லி சொல்லணும். அப்ப மனித தேவை விருப்பங்கள நிறைவு செய்றதுக்கு பண்டங்கள், சேவைகளை உற்பத்தி செய்தல். பண்டங்கள்னா குட்ஸ், சேவைகள்னா சர்வீஸ். அதாவது எங்களால கண்ல காண முடியும். டேஞ்சிபிள் ஆகுனது, சென்சிவா இருக்கு. கண்ணால காணக்கூடியது. நாங்க வந்து அத என்ன செய்யலாம்? உரிமையாளர்ட்ட இருந்து பிரிக்கக்கூடியது தான் பண்டங்கள்னு சொல்லி சொல்லுவோம். சேவைகள்னு சொல்லி சொன்னா எங்களால கண்ணால வந்து விசிபிள் பண்ண முடியாது. அதாவது டேஞ்சிபிலிட்டி இல்ல. தொட்டுணர முடியாது. உரிமையாளர்ட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. அதத்தான் சேவைகள்னு சொல்லி சொல்றது. பண்டங்கள்னா இப்ப நாங்க பார்க்குற கதிரைகளா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், கணனியா இருக்கலாம், ஃபோட்டோஸா இருக்கலாம், ஃபேன், எலக்ட்ரிசிட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது பண்டங்கள்னு சொல்லி சொல்லலாம். சேவைன்னு சொன்னா இன்சூரன்ஸ், பேங்கிங், ஃபைனான்ஸ், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து சேவைகள்னு வந்துரும். தேவை, விருப்பத்தையும் எடுத்துக்கொண்டாலே கூட நாங்க நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து அதாவது இப்போ உணவு தேவைன்னா ஃபுட்ஸ்னா அது நூடுல்ஸா, தோசையா, இட்லியா, பிரெட்டா, சப்பாத்தியா அந்த மாரி. அப்ப விருப்பங்கள் போகுது. தேவைகள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே நீங்க மேனேஜ்மென்ட்ல படிக்கிறீங்களா? இன்ஜினியரிங் சைடா? ஐடி சைடா? சாஃப்ட்வேர் சைடா? அதத்தான் விருப்பங்கள். அப்ப இந்த வணிகம்னு சொல்லி சொல்றது மனிதன்ட தேவை, விருப்பங்களை நிறைவு செய்றதுக்காக வந்து பண்டங்கள், சேவைகள வந்து உற்பத்தி செய்றது. புரொடக்ஷன் உற்பத்தி செய்யணும், விநியோகிக்கணும், அத சப்ளை பண்ணணும். பொருட்கள உற்பத்தி செய்தா மட்டும் காணாது. அந்த பொருட்கள் வந்து மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் விநியோகம் செய்தல் சொல்லி சொல்றது. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி நாங்க வந்து சொல்லுவோம். ஸோ தொடர்புடைய செயற்பாடாகும். இந்த சரியா நான் இப்ப இங்க நான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்க விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு தேவைப்படும். ஓகேயா? அந்த மெயினான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்றது. ஓகே. அப்ப இதுதான் வணிகம். அப்ப இங்கிலீஷ்லயும் கேட்டாலும் எங்களுக்கு வணிகம்னு சொல்லி சொன்னா, நீங்க இங்க சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா இந்த வணிகம்னு சொல்லி நீங்க இந்த விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே. ஏன் நான் இத சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உங்களோட தமிழ் பேப்பர்ல தான் வணிகம்னு கேட்டிருக்காங்க. மத்த 2 பேப்பர்லயும் வந்து வணிகம் எண்ணம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு இந்த வணிகம்னு சொல்லி சொன்னா, அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இன்க்ளூட் பண்ணலாம் தானே! எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது வந்து வணிக எண்ணம். அதாவது வந்து இத நாங்க வணிக எண்ணக்கருன்னு கூட சொல்லுவோம். த கான்செப்ட் ஆஃப் த பிசினஸ் ஐடியான்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த வணிக எண்ணம்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சூழல்ல இந்த என்வைரன்மென்ட்ல ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு வந்து அதாவது வந்து இப்ப நாட்டுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு பிரச்சனை ஏற்படக்குள்ள அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். தீர்வு காணத்தான் வந்து இந்த வணிகம்னு சொல்ற விஷயம் இருக்கு. இப்ப மனிதருக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து கோவிட் டைம்ல வந்து மனிதர்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கோவிட்-19 தொற்று நோய் வருது. அப்ப தொற்று நோய்க்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வா தான் என்ன செஞ்சாங்க? மாஸ்க் கொண்டு வந்தாங்க, சானிடைசர் கொண்டு வந்தாங்க, வேக்சின்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ அந்த தேவை வந்து விருப்பங்களா மாறி இப்ப ஒரு ஆரம்பத்துல மாஸ்க் மட்டும் தேவைப்பட்டுச்சு. அப்புறம்
என்ன சொன்னா சானிடைஸ் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் வந்து வேக்சினேட் தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த விருப்பங்கள்னு சொல்லக்குள்ள அப்படியே வந்து பல்வகைப்படுத்தப்பட்டு கொண்டு போகும். அதாவது வந்து இது எக்ஸ்பான்ஸ் ஆகிக் கொண்டு போகும். அப்ப இந்த மனித தேவை விருப்பத்த நிறைவு செய்றதுக்கு வந்து வணிகப் பெருமானமுடைய சிந்தனைகள தான் வணிக எண்ணம். அதாவது பெருமானமுடையனா ஒரு வேல்யூபிளா இருக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக வந்து நாங்க ஒரு ஐடியாஸ குடுக்குறோம்னா, அந்த ஐடியாஸ் உண்மையாலுமே வந்து வேல்யூபிளா இருக்கணும். அந்த ஐடியாஸ் வேல்யூபிள் இல்லாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அது அந்த அந்த என்ன சொல்றது? அந்த பிரச்சனை வந்து தீர்வு காணப்பட முடியாது. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் பண்ண முடியாது. நாங்க வந்து பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கலாம். பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு 100, 1000 கணக்கு ரேஞ்சுக்கு போய்க்கொள்ளலாம். ஆனா, அந்த ஐடியாஸ்ன்னு சொல்றது வந்து ஸ்பெசிஃபிக்கா 1, 2 தான் அப்ரிபியேட்டடா அதாவது மிக பொருத்தமா வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணக்கூடியதா அந்த ஐடியாஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுதான் நாங்க படிச்சிருக்கோம். நாங்க முதல்ல என்ன சொன்னோம்? நாங்க படிச்சிருக்கோம் அந்த என்ன சொல்றது? மழை காலங்கள்ல வந்து ரெயின் கோட் கொண்டு வரது. ஸோ, அப்ப அந்த ரெயின் கோட் கொண்டு வரக்குள்ள வந்து ரெயின் கோட்டும் போட்டு குடையும் பிடிக்கணும். ஆனா, இப்ப வந்து அப்படி இல்ல. அந்த ரெயின் கோட்டோட ஃபுல்லா அந்த குடையோட வந்து அ குடை டைப்போட வந்து சேர்ந்து வருது ரெயின் கோட். ஸோ, இதுகள் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பிரச்சனை இருக்கும், தீர்வு இருக்கு. ஆனா, அந்த எப்ரிபியேட்டடான தீர்வா வந்து கொண்டு வரக்குள்ள தான் வந்து மிக பெரும்பான்மையுடைய சிந்தனையா தான் அந்த வணிக எண்ணம்னு சொல்லி சொல்றது. எல்லாராலயும் ஐடியாஸ் குடுக்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது உங்களோட ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம்ஸ்னா எல்லாராலயும் அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ப்ராப்ளத்த தீர்க்கிறதுக்கு வந்து ஐடியா, சொல்யூஷன் குடுக்க முடியும். ஆனா அது எல்லாரும் குடுத்ததுலயும் வந்து பெஸ்ட் ஐடியா, பெஸ்ட் சொல்யூஷன்ஸ மட்டும் தான் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, மேனேஜர் ஏற்றுக்கொள்வாரு. அதே மாரி தான் இங்க வணிக எண்ணம்னு சொல்லி சொல்றதும் வந்து, ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணக்குள்ள மனித தேவை அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வந்து மனிதனுடைய தேவை விருப்பத்த வந்து நிறைவு செய்கின்ற வணிக பெருமானமுடைய ஒரு வேல்யூபிள் ஒண்ணு இருக்கணும். அதத்தான் வந்து வணிக எண்ணம்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப நாங்க இங்க சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இது ஏன் முக்கியமானதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப முயற்சியாளருடைய விருப்பம் மற்றும் நிர்மாணவகத்தை வந்து வாய்ப்பாக மாற்றுவதற்கான முதலாவது படிமுறையாகத்தான் அந்த வணிகம் உள்ளதால தான் முயற்சி ஆண்மையில வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததா விளங்குதுன்னு சொல்லி நீங்க இங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும். அதாவது ஒரு வணிக எண்ணம் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, வாய்ப்புக்களா மாறுது. ஒருத்தர்ட்ட இருக்கிற அந்த ஐடியாஸ் தான் வந்து எப்படி நடக்குன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னோம். சரியா? அதாவது வந்து இப்ப நாங்க சொன்னோம், ஒருத்தர்ட்ட வணிக எண்ணம் சிறந்ததா இருக்கக்குள்ள வந்து, அவர் என்ன செய்றார்ன்னு சொன்னா, அத எப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸா வந்து பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்ப்பார்ன்னு சொல்லி தான் நாங்க பார்த்தோம். ஓகே COVID-19 வந்துச்சு. எஜுகேஷன் செக்டர்ஸ்ல வந்து நாங்க எப்படி வந்து அ வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்ளாங்க. ஓகே ஆன்லைன்ல வந்து எல்லாமே கற்றல் முறைகள்லாம் வந்து கொண்டு போவோம். ஆன்லைன் மூலமா எல்லா விஷயங்களையும் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதத்தான் வந்து அந்த பிரச்சனை காணப்படுது. மனித தேவை விருப்பத்த நிறைவு செய்றதுக்காக சிறந்த பெருமானமுடைய ஒரு வணிக எண்ணம் அவர்ட்ட கிரியேட் ஆகுது. நாங்க ஆன்லைன் கான்செப்ட் போவோம்னு சொல்லி, அந்த ஆன்லைன் கான்செப்ட்ட வந்து நிறைவு செய்றதுக்காக வந்து அவர் என்ன செய்றார்ன்னா, அந்த அந்த பிரச்சனைய வந்து அவர் என்ன செய்றார்ன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பமா பார்த்து, அந்த ஒரு நல்ல வணிக எண்ணத்த கிரியேட் பண்றதன் மூலமா வந்து அவரு அத வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்றாரு. அந்த வணிக எண்ணம் அப்ப எங்க இருக்கு? ஆன்லைன்ல வந்து நாங்க எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்த வந்து அ இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுதான் வணிக எண்ணம். அந்த வணிக எண்ணத்த தான் வந்து என்ன செய்ற அந்த ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வருவோம்ன்னு சொல்லி தான் அத வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்றாரு. ஓகே, ஓகே. அப்ப அடுத்தது நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த ஏன் முக்கியத்துவம்னு சொல்லி கேட்கிறாங்க தானே! அதாவது வந்து ஒரு வணிகம் இப்ப இங்க இருக்கிற விஷயத்த வந்து பாருங்க நீங்க ஓகே. இங்கன இருக்கிற விஷயத்த வந்து நீங்க ரீட் பண்ணும் பொழுது வந்து, இந்த விஷயங்கள் சில பாயிண்ட்ஸ வந்து இங்க மாத்தணும். ஸோ எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பாருங்க, நான் சொல்லி தரேன். வணிகத்தின்ட வந்து அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி சொன்னா, அபிவிருத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 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 அந்த இந்த பாயிண்ட்ஸ வந்து நாங்க எப்படி இங்க இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா, ஒரு வணிக எண்ணம் அதாவது வந்து வ வணிகம் ஒன்றாக வந்து அபிவிருத்தி செய்றதுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா அவசியம்னு சொல்லி நாங்க இங்கன சொல்லணும். வணிகத்த வந்து அபிவிருத்தி செய்றதுக்கு வந்து வணிக எண்ணம்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா காணப்படணும்னு சொல்லி சொல்லணும். வணிகம் ஒன்றாக அபிவிருத்தி செய்யக்கூடிய திறன்னு சொல்லாம, வணிகம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யக்கூடியது அபிவிருத்தி செய்றதுக்காக வந்து கண்டிப்பா இந்த
வணிக எண்ணம் அவசியம்னு சொல்லி போடலாம். அடுத்த விஷயம் 2வது பாயிண்ட் போடணும். நாங்க சூழல்ல இருந்து எழு எழுகின்ற தேவைகள வந்து நிறைவு செய்யக்கூடியவாறு அந்த வணிக எண்ணம் நிறைவு செய்யக்கூடியவாறு காணப்படணும். வணிக எண்ணம் ஏன் அவசியம்? சூழலில் எழுகின்ற தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய முறையில இருக்கணும். அடுத்தது வந்து இந்த தேவை விருப்பங்கள் வந்து மாற்றத்திற்கேற்ப, அதாவது வந்து இப்ப மனிதன்ட தேவை காணப்படும். ஆரம்பத்துல மனிதன்ட தேவை வந்து உணவு, உடை, உறையுளா இருந்தா, இப்ப தேவை வந்து உணவு, உடை, உறையுள் மட்டுமே இல்ல. அத விட இது கல்வி, சுகாதாரம், மருத்துவம், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நீட்டிக்கொண்டே போயிடுச்சு. ஸோ அதுதான் அந்த போட்டி சொல்றாங்க பாருங்க. தேவை விருப்பங்களின் மாற்றத்திற்கேற்ப பிரதிபலிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்கள்ட்ட வந்து பிசினஸ் ஐடியா, அந்த வணிக எண்ணம் ஏன் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த தேவை விருப்பங்கள் முயற்சியாளர்களுக்கு ஏன் இது அவசியம்னு சொல்லி சொன்னா, சமூகத்துல சூழல்ல ஏற்படக்கூடிய தேவை விருப்பங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப வந்து பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது வந்து போட்டித்தன்மைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறதுக்கு இந்த வணிக எண்ணம் அவசியம் ஒரு முயற்சியாளர்களுக்கு. அது என்ன போட்டித்தன்மைக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு நிறுவனத்துல இருக்கோம். அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு ஒரு பிசினஸ வந்து நாங்க கொண்டு போறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு சூழல்ல ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்கு எல்லாராலயும் தீர்வு கொண்டு வர முடியாது. அந்த தீர்வு அப்படி கொண்டு வந்தாலும் அதுல ஒரு சிலர் தீர்வுகள் தான் வந்து சரியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. கோவிட் டைம்ல வந்து நான் எல்லாத்துக்கும் ஏன் நான் COVID-19 எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல எக்ஸாம்பிள் போகும். இத விட நீங்க எக்ஸாம்பிள் ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகேயா? ஸோ எல்லாரும் COVID-19 விஷயத்தையும் வந்து எழுத முடியாது தானே! ஸோ COVID-19ல வந்து பாருங்க, இப்ப என்ன சொல்றது? அந்த தொற்று நோய கட்டுப்படுத்துறதுக்காக வந்து தம்மிக்கபெனியன்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. உண்மையாலுமே வந்து அந்த தம்மிக்கபெனிய வந்து சக்சஸ் ஆகுனுச்சா? சக்சஸ் ஆகல. சரி, அடுத்தது போவோம். சானிடைசர்ஸ் சாரி ஓகே. வெக்சினேட் கொண்டு வந்தாங்க. அந்த வெக்சினேட்ல வந்து கோவிட் என்ன சொல்றது? அ நாங்க சொன்னோம் கோவிட்ன்னு என்னது? சினோஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஓகே. சினோஃபார்ம் வந்து ஓரளவு ஓகே ஆச்சு. சரி, அடுத்தது Pfizer கொண்டு வந்தாங்க. Pfizer தான் அப்போ வந்து ஐபீக்ல இருந்தது. Pfizerம் ஆம் இன்னொரு வேக்சினேட் எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ அந்த Pfizer வந்து நல்லோன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாலுமே Pfizer இன்ஜெக்ஷன் வந்து வேக்சினேட் வந்து போட்டவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடந்துச்சு? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்துச்சு. அதே சினோஃபார்மும் என்ன நடந்துச்சு? அதே மாரி சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் தான் வந்துச்சு. அப்ப இந்த மனித தேவை விருப்பங்கள் மாற்றத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது வந்து போட்டித்தன்மைக்கு வெற்றிகரமா முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து அது வந்து வெற்றி பெறக்கூடிய மாரி இருக்கணும். ஓகே. அந்த சினோஃபார்ம விட Pfizer நலமா? Pfizerஅ விட சினோஃபார்ம் நலமா? ஸோ அப்படி இல்லாட்டி Astrazenecaன்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. ஸோ அது நல்லமா? ஸோ நாங்க வந்து அந்த போட்டித்தன்மைக்கு வெற்றிகரமா முகம் கொடுக்கிறதுக்கு வந்து சிறந்த வணிக எண்ணம் வந்து முயற்சியாளர்களுக்கு அவசியம்னு சொல்லி சொல்ல முடியும். தொழில்நுட்பத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருத்தல். ஓகே. நாங்க தற்காலத்துல வந்து இந்த டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் எதுவுமே இல்லாம வந்து, நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. எங்கட்ட ஒரு சிறந்த ஒரு வணிக எண்ணம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து எங்களுக்கு தொழில்நுட்பத்துக்கு வந்து பொருந்தக்கூடிய மாரி இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அவசியமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க எல்லா விஷயமுமே வந்து இப்ப நாங்க இப்போ ஒரு அ என்ன சொல்றது? இப்ப இன்னைக்கு வந்து நான் உங்கள வந்து மீட் பண்ண முடியாட்டி, ஓகே, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ட வந்து நான் ஆன்லைன்ல சொல்லி நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லி சொன்னா, உங்கட்ட அந்த டெக்னாலஜி வந்து இருக்கணும். ஸோ அப்போ உங்களோட நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் ஒண்ணு கொண்டு வாரீங்க. உதாரணத்துக்கு வந்து ஓகே. அ சொல்ல அ ஓகே. ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது வந்து இப்ப எல்லாரும் வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே குறைஞ்சது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒண்ணாவது போட்டுக்கொள்ளும் தானே! தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சரி, ஃபுல் இன்சூரன்ஸ் சரி ஒன்று கண்டிப்பா கண்டிப்பா போட்டுக்கொள்ளணும். ஸோ அப்படி அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சரி, ஃபுல் இன்சூரன்ஸ் சரி நாங்க வந்து போடும் பொழுது, இப்ப நாங்க வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கார்ட வந்து நாங்க கையில வச்சிருப்போம். வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அப்ப அங்கன நாங்க வந்து ரோட்ல போகக்குள்ள வந்து போலீஸ்காரவங்க வந்து இடையில வந்து செக் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஆனா உண்மையாலுமே வந்து அங்கன இன்சூரன்ஸ் இருக்கான்னு நாங்க கார்ட காட்டுறோம். அந்த இன்சூரன்ஸ் கார்ட் வந்து வேலிடா இருக்கா? அந்த இன்சூரன்ஸ் வந்து வேலிடான பீரியட்ல இருக்குதா? ஸோ அது எல்லாமே வந்து அவரால வந்து செக் பண்ணி கொள்றதுக்காக வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து
அந்த கஸ்டமருக்கு அந்த என்ன சொல்றது, அந்த போலீஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு ஒண்ணு குடுக்குறாங்க. ஸோ அந்த கியூஆர் கோட் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் வந்து அந்த லிங்க் அந்த ஸ்கேன் பண்ணோன வந்து அவருடைய மெயிலுக்கு அவருடைய மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வரும். ஓகே, இந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கா? ஆக்டிவ்ல இல்லையா? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப அந்த ஐடியாஸ் இருந்தாலுமே வந்து அது வந்து தொழில்நுட்பத்துக்கு வந்து பொருந்தக்கூடிய மாரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஓகே, நாங்க என்ன சொல்றது? நீங்க இல்ல கச பொ அப்படி வெஹிக்கிள் வந்து போலீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும்னா, கால் பண்ணி தான் கேட்கணும்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே அது வந்து சூட்டபிளா இருக்குமா தற்காலத்துல? ஓகே, எல்லாரும் இப்ப வந்து ஆன்லைன் போறாங்க. ஸோ ஆன்லைன்ல இருக்கிறத விட அப்படி கால் பண்ணி கேட்டு விசாரிச்சு எல்லாம் செய்ய முடியுமா? அதே மாரி தான் எங்க இடையில வந்து அண்மை காலங்கள் வந்து போல் இஷ்யூஸ் வந்துச்சு. பெட்ரோல் சாரி. பெட்ரோல் இஷ்யூஸ் வந்துச்சு. அந்த பெட்ரோல் இஷ்யூஸ்க்கு என்ன செஞ்சாங்க? கியூஆர் கோட் சிஸ்டத்த வந்து அறிமுகப்படுத்துனாங்க. ஓகே, எல்லாரும் வந்து ஓகே கியூஆர் கோட் வந்து ஸோ இந்த தொழில்நுட்பத்துக்கு பொருந்தக்கூடிய மாரி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட வணிக எண்ணம் இப்ப நீங்க கியூஆர் கோட் சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வரான்னு சொல்லி சொன்னா, அந்த கியூஆர் சிஸ்டம் கோட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஓகே, எல்லாராலயும் யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். எல்லாருக்கும் அவைலபிலிட்டியா இருக்கணும். ஸோ அப்ப அங்க ஒரு எண்ணம் இருக்கு. அந்த தொழில்நுட்ப ரீதியான ஒரு விஷயத்த வந்து நீங்க அதுக்குள்ள புகுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா, அது வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னா, பொருந்தக்கூடியதா இருக்கணும்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது வந்து எதிர்நோக்கும் அபாய அளவை குறைத்துக் கொள்ளக்கூடியதா. நீங்க ஒரு பிசினஸ் ஒரு ஒரு பிசினஸ் ஐடியா ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பிசினஸ் ஐடியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே அந்த பிசினஸ் ஐடியா வந்து ரிஸ்க்கானதாவும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து, நீங்க வந்து ஸ்ரீலங்கால ஒரு பிசினஸ் ஒண்ணு செஞ்சு கொண்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த பிசினஸ வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி நீங்க வந்து வெளிநாடுகளோட வந்து தொடர்பு படுத்துறீங்க. அதாவது வந்து நாங்க லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறீங்க. உண்மையாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பிசினஸ்ல ஒரு அபாயம் இருக்கலாம். ரிஸ்க் ஒண்ணு இருக்கலாம். ஓகே, நீங்க வந்து இங்க இருக்கிற டோட்டலா என்வைரன்மென்ட், கல்ச்சர்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் கம்பேர் டூ த அனதர் கண்ட்ரி. அப்ப நாங்க இன்னொரு கண்ட்ரியோட வந்து கம்பேர் பண்ணக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு ஃபியர் ஒண்ணு இருக்கும். ஓகே, இது என்னடா புது விஷயமா இருக்கு. கம்பெனில ஃபுல்லா எங்கட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ல இருந்து எல்லாமே டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அப்ப அந்த அபாயத்தின் அளவ வந்து நாங்க என்னதான் ஒரு நல்ல ஒரு வணிக எண்ணம் இருந்தாலுமே வந்து முயற்சியாளர்களுக்கு வந்து அந்த வணிக எண்ணம் வந்து அந்த அபாயத்த வந்து அளவ குறைத்துக் கொள்ளக்கூடிய மாரியான பிசினஸ் ஐடியாஸா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப பாருங்க, கோவிட்-19 வேக்சின்ஸ் கொண்டு வந்தோம். அந்த வேக்சின்ஸ் வந்து உண்மையாலுமே போட்ட பிறகு எவ்வளவு பேருக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அது உண்மையாலுமே அந்த எண்ணம் வந்து நாங்க கொண்டு வந்தாலுமே வந்து அந்த அபாயம் அளவு வந்து கொஞ்சம் கூடுதலா தான் காணப்பட்டுச்சு. அத முடியுமான மட்டும் குறைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஓகேயா? சரி. அதாவது வந்து இதுல நாங்க நார்மலா சொல்றாங்க. நாங்க ஒரு விஷயத்த வந்து நாங்க சொல்லும் பொழுது, அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இப்ப அத வச்சுக்கொண்டு கள்ள வேலைகள் செய்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து நாங்க எங்கட அந்த பிசினஸ் ஐடியாஸ் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு முயற்சியாளர்களுக்கு, ஒரு என்டர்பிரினியர்க்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதன் மூலமா வந்து வருமானம் ஒன்று உழைக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது வணிகம் ஒன்றாக வளர்வதனூடாக, பிசினஸ் ஒண்ணு நல்ல ஒரு கிரியேட் பண்ணி கொண்டு அதன் மூலமா ஒரு வருமானம் ஒண்ணு உழைக்கக்கூடியதா இருக்கணும். உங்களோட ஐடியா நல்லா இருந்தா மட்டும் காணாது. அந்த ஐடியாவ வச்சுக்கொண்டு நீங்க அதுல இன்கம் ஏர்ன் பண்ணாட்டி. நாங்க முதல்லயே படிச்சுட்டோம். முயற்சியாளர் வந்து கண்டிப்பா வந்து நட்டஈடர வந்து பொறுப்பேற்கக்கூடியவங்க. இருந்தாலுமே வந்து நட்டஈடற முடியுமான மட்டும் குறைச்சுக்கொண்டு, லாபத்த வந்து அதிகரிக்கிறதுல அவங்க ஒரு நோக்கமா இருக்கு. என்னத்தான் முயற்சியாளர்கள் வந்து சமூக முயற்சியாளர், அதாவது வந்து சேவிஸா இருந்தாலுமே வந்து, அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு லாபத்த என்ன சொல்றது? லாபம் இல்லாம ஒரு செயல்ல இறங்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மெயினா வந்து ஒரு லாபத்த வந்து நோக்கியதா தான் இருக்கணும். அப்போ ப்ராஃபிட் ஏர்ன் நாங்க எங்கட பிசினஸ் ஐடியாஸ் இருந்தாலுமே, அது உண்மையாலுமே அந்த பிசினஸ் ஐடியா வந்து நாங்க அந்த பிசினஸ் ஐடியா மூலமா வந்து எங்களுக்கு இன்கம் ஒரு வருமானத்த வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி தான் இருக்கணும். ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து சொந்த வணிக எண்ணங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஓகே. என்கிட்ட பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு தெரியுமா? அந்த பிசினஸ் ஐடியாஸ் வந்து முயற்சியாளர்களுக்கு அவசியம்னு சொல்லக்குள்ள இன்னொரு விஷயம், இத வந்து நீங்க சும்மா ஒரு ஃபைனலா நோட்டா பண்ணலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாரி நீங்க போட்டு காட்டலாம். கன்க்ளூஷனா, என்னத்தான் ஒரு வணிக எண்ணம் சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் இருக்கலாம். அத வந்து இன்னொருத்தர் வந்து திருடக்கூடாது. அதாவது வந்து நாங்க அத வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பாதுகாக்கக்கூடியதா இருக்கணும். ஓகே, எங்கட வந்து பிசினஸ் ஐடியாஸ வந்து இன்னொருத்தர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து நாங்க படிப்போம். நீங்க வந்து இப்ப அடுத்தடுத்த பெரிய பெரிய இப்ப டிகிரி கம்ப்ளீட் பண்ணி டிகிரி எல்லாம் வரக்குள்ள நீங்க படிப்பீங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமோ தெரியாது. VIRO மாடல்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு.
சரியா? அந்த VIR மாடல்ல தான் இத நாங்க சொல்றது வந்து ஒரு விஷயத்த வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது அந்த VIR மாடல வச்சு தான் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. அப்ப அந்த வணிக எண்ணங்கள வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். உங்களோட கான்செப்ட்ட வந்து இன்னொருத்தர் வந்து திருடிறக்கூடாது. உங்களோட கான்செப்ட்ட வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றாருன்னா தான் உண்மையாலுமே வந்து உங்களோட கான்செப்ட் வந்து அங்கன வேலிட் இல்லாம போயிரும். அப்ப அந்த முயற்சியாளர்கள பொறுத்தளவுல இந்த வணிக எண்ணம்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதத்தான் வந்து நான் இங்க வந்து இங்கிலீஷ்லயும் அதே நோட்ஸ் தான் வந்து நான் இங்க குடுத்திருக்கேன். Ability to develop the business, ability to satisfy needs and demands of environment. ஸோ இந்த விஷயங்களே தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னா, இங்க விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து இந்த வணிக எண்ணம் அவசியம் ஏன்னு சொல்லி சொன்னா, சந்தைய வந்து ஆராய்ச்சி செய்றதுக்கு வந்து சந்தை ஆராய்ச்சியினூடாகத்தான் வணிக எண்ணம் தோன்றும். அதாவது வந்து அ ஓகே. அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சந்தை ஆராய்ச்சியினூடாகத்தான் வணிக எண்ணம் தோன்றுதுன்னு சொல்லி சொல்றோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் பிசினஸ் ஐடியாஸ் த்ரூ த மார்க்கெட் சர்வேன்னு சொல்லி. அப்ப இந்த சந்தை ஆராய்ச்சி செய்றதுக்கு வந்து இந்த வணிக எண்ணம் வந்து ஒரு முயற்சியாளர்களுக்கு அவசியம். இப்போ ஒரு சரியான ஒரு வணிக எண்ணம் வந்து இருந்தா மட்டும் தான் வந்து முயற்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மார்க்கெட்ட வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. உங்கட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து சந்தைய ஆராய்ஞ்சு பார்ப்பீங்க. ஓகே என்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ நான் எப்படி இந்த மார்க்கெட்குள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். இந்த மார்க்கெட்குள்ள வந்து நான் அத அடாப்ட் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, இப்ப நிறுவனங்கள், முயற்சியாளரா இருக்கலாம். இப்ப நாங்க இங்க வந்து இந்த நிறுவனங்கள்னு சொல்ற விஷயத்த வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாதீங்க. நீங்க செய்ற அசைன்மென்ட் வந்து முயற்சியாண்மை. இன்னொரு விஷயம் நீங்க எங்க ஒரு நோட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து அந்த நோட்ஸ்ல வந்து உங்களோட அசைன்மென்ட்க்கு பொருத்தமான விஷயத்த மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்க. பொருத்தமில்லாத எந்த விஷயத்தையும் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட வேண்டாம். அப்ப இந்த முயற்சியாளர்கள் வந்து பொருட்கள் மற்றும் சேவைகள வந்து தொடர்பா வந்து நுகர்வோர் நடத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக, அதாவது கன்சியூமர் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். கன்சியூமர் வந்து பிஹேவியர்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்காக, அப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ட வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ஸோ, அப்ப அந்த மார்க்கெட்ட ஆராய்ச்சி செய்யும் பொழுது வந்து, அதனூடாக வந்து நுகர்வோரோட தேவை என்ன? கன்சியூமர்ட்ட வந்து நீட்ஸ் என்னது? கன்சியூமர்ட்ட வந்து வாண்ட்ஸ் என்னது? ஸோ, அவங்க அத வந்து ரிப்பீல் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ரிப்பீல் பண்றதன் மூலமா வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க சிறந்த ஒரு பிசினஸ் ஐடியாஸ வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப அப்படி ஒரு பிசினஸ் ஐடியா அப்ப அந்த பிசினஸ் ஐடியா ஏன் அவசியம்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு சிறந்த ஒரு பிசினஸ் ஐடியா கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து மார்க்கெட்ட வந்து என்ன செய்யணும்னா, அனலைஸ் பண்ணணும். சந்தைய வந்து ஆராய்ச்சி செய்யணும். அப்போ ஒரு சிறந்த வணிகம் என்ன முயற்சியாளர்களுக்கு ஏன் அவசியமாகுதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க சந்தைய ஆராய்ச்சி செய்வதனூடாக மனித தேவை விருப்பங்கள வந்து கண்டறிஞ்சு, அதனூடாக வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க அவங்களோட தேவை விருப்பங்கள நிறைவு செய்றதுக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, எக்ஸாம்பிள் குடுத்திருக்கோம். "The bank providing the other service at night on பப்ளிக் ஹாலிடே பேஸ்ட் ஆன் த நீட் டூ கஸ்டமர்." இப்ப பாருங்க, வணிகங்கள் எல்லாமே வந்து இப்போ பேங்க்ல எல்லாமே எல்லா பேங்க்ஸும் வந்து 365 நாள் 365 டேஸும் வந்து ஓப்பனான்னு கேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சம்பத் பேங்க்லாம் வந்து 365 டேஸும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். 7 நாட்களும் திறந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த 7 நாளும் திறந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த வணிக எண்ணம் வந்து ஒருத்தருக்கு அவசியம்னு சொல்லி சொல்றோம். மார்க்கெட்ட ஆராய்ச்சி அனலைஸ் பண்றதுக்கு. அதாவது வந்து நாங்க இந்த பாயிண்ட்ட வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, ஒருத்தர்ட்ட பிசினஸ் ஐடியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பிசினஸ் ஐடியா ஏன் முக்கியத்துவம்னா, ஒரு மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்றதுக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியா வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா, மார்க்கெட்ட அனலைஸ் பண்றதுக்கு முன்னுக்கும் பிசினஸ் ஐடியா கிரியேட் ஆகலாம். மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்றதுக்கு பிறகு பிசினஸ் ஐடியா கிரியேட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி, நாங்க மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்றதுக்கு முன்னுக்கு அவர்ட்ட ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அனலைஸ் பண்ண பிறகு அந்த ஐடியா டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது மாரி இருக்கும். அப்ப அதனால தான் நான் வணிக எண்ணம் வந்து ஏன் அவசியப்படுதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, சந்தைய ஆராய்ச்சி செய்றதுக்காக, மார்க்கெட்ட வந்து நாங்க ரிசர்ச் செய்றதுக்காக வந்து ஒரு வணிக எண்ணம் வந்து அவசியம்னு சொல்லி சொல்றோம். இப்ப அவர் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு தான் மார்க்கெட்ல வந்து தேடணும். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையால அங்க உங்களோட மார்க்ஸ் வந்து 0 லெவலுக்கு தான் போகும். ஸோ அதனால தான் நீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப பேங்க்ல இப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்கு வந்து நாங்க எந்த நாளும் பேங்க் வந்து திறந்தில்ல. எங்களுக்கு டிரான்சாக்ஷன் செஞ்சு கொள்ள முடியாது. நைட் டைம்ல எல்லாம் கஷ்டம். அதாவது கவர்ன்மெண்ட் ஹாலிடேஸ்ல எல்லாம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா
எங்கிட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு. ஓகே பேங்க்ஸ்ங்கள வந்து நாங்க என்ன செய்வோம்? அப்ப மக்கள் மத்தியில அது என்ன நெனைக்கிறாங்க? எந்த நாளும் ஓப்பன் பண்ணா அவங்க எப்படி நினைப்பாங்க? ஸோ அதே வேள வந்து நாங்க அப்ப என்ன சொல்றது? பார்ப்போம். ஓகே அப்ப பேங்கர்ஸ் வந்து அது ஓகே அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து நுகர்வோட பிரதிபலிப்புகள் ஊடாக. அதாவது எமர்ஜென்ஸ் ஆஃப் த பிசினஸ் ஐடியா த்ரூ த கன்சியூமர் ரெஸ்பான்ஸ் அப்படி இல்லாட்டி ரிஃப்ளெக்ஷன்னு கூட சொல்லுவோம். பிரதிபலிப்புன்னு தானே நாங்க சொல்றோம். அப்ப அந்த அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, இந்த முயற்சியாளர்கள் வந்து மனிதட்ட தேவை விருப்பங்கள், அவங்களோட கருத்துக்கள், அப்சர்வேஷன். நாங்க பாருங்க இப்ப நெறைய இடங்கள்ல வந்து ஒரு ஒரு பொருட்கள் சேவை வாங்குறேன்னு சொன்னா, நீங்க வந்து ரேட்டிங் குடுக்கணும். பிக்மி எடுத்துக்கொள்ளுங்க, ஊபர் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைனலா நீங்க வந்து அந்த ஜர்னிய எண்ட் பண்ணி முடிஞ்ச உடனே வந்து நீங்க அதுக்கு பாயிண்ட் ரேட் குடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு பேங்க்ல சேவிங்ஸ்க்கு போறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு லீசிங் கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போறீங்க. கண்டிப்பா அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வந்து என்ன இருக்கும்? அங்கன வந்து க ரேட்டிங் குடுக்க சொல்லியிருக்கும். அதாவது எப்பிபேஸோ, அப்படி இல்லாட்டி சேடோ, குட்ஸா அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு. இதே அப்படி இல்லாட்டி ஏன்னா உங்களுக்கு ரேண்டமா கால் சரி வரும். நீங்க அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த மாரி. ஸோ அப்ப அந்த மக்கள்ட்ட அந்த நுகர்வோரோட கன்சியூமர்ட ரெஸ்பான்ஸ் மூலமா வந்து எங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும்ன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகேயா? அதனால தான் வந்து ஒரு சில பிசினஸ வந்து முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, ஒரு சாம்பிள் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. மாதிரி ஒண்ணு உருவாக்கி, அந்த மாதிரிய வந்து மக்கள் மத்தியில வந்து அத என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அறிமுகப்படுத்தி, அதிலிருந்து ஐடியா எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, அந்த உற்பத்தி பொருள வந்து உருவாக்குவாங்க. ஓகேயா? பாருங்க, இன்று நுகர்வோர் கருத்துக்கள் அறிவதற்காக ஆலோசனை பெட்டி குறிப்புகளும். ஸோ காமன் யூஸ் த சஜெக்ஷன் பாக்ஸ் அண்ட் த கன்சியூமர் நோட்ன்னு சொல்லி சொல்றாங்க. நுகர்வோர் கருத்துக்கு அமைவாக உணவு படி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம். அப்ப ரெஸ்டாரண்ட் போக்குல நாங்க வந்து ரேட்டிங் ஒண்ணு பிக்ஸ் பண்ண சொல்றோம். ஸோ அப்ப அந்த ரேட்டிங் ஒண்ணு பிக்ஸ் பண்ணோம்னா, நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, ஓகே கன்சியூமர்ட்ட வந்து அவங்கட வந்து என்ன ஒப்பீனியன் கேட்க வந்து அவங்களோட ஐடியா கேட்க வந்து, நாங்க வந்து நிறுவனத்துல இருக்க அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வந்து அந்த என்ன சொல்றது, ஃபுட் மெனுவ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஸோ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப அந்த வணிக எண்ணங்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு முயற்சியாளருக்கு ஏன் அவசியம்னு சொன்னா, நுகர்வோட பிரதிபலிப்புகள தெரிஞ்சு கொள்றதுக்கு. சந்தைய வந்து சிறந்த முறையில ஆராய்ச்சி செய்றதுக்கு. ஓகே. ஸோ அப்ப இன்னொரு 1 மினிட். நீங்க இந்த வணிகம்னா என்னதுன்னு சொன்னோம். வணிக எண்ணம்னா என்னதுன்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது நீங்க உங்களுக்கு ஒரு தேடலுக்காக நான் சொல்றேன். இங்க அடுத்த ஒரு பாயிண்ட்டா நீங்க குடுக்கணும். முயற்சியாளர்னா என்னதுன்னு சொல்லியும் குடுக்கணும். ஓகேயா? வணிகம்னா என்னதுன்னு சொல்லி குடுத்துட்டோம். வணிக எண்ணம் அப்படி இல்லாட்டி வணிக எண்ணக்கருனா பிசினஸ் கான்செப்ட்டோ, பிசினஸ் ஐடியானா என்னதுன்னு சொல்லிக் குடுக்குறோம். அடுத்தது அடுத்தது வந்து ஒன்டர்பிரினர். ஹூ ஆர் த ஒன்டர்பிரினர்? முயற்சியாளர் என்பவர் யாருன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா நாங்க இங்க கொஸ்டின்ஸே வந்து கேட்டிருக்காங்க. வணிக எண்ணம் ஏன் முயற்சியாளருக்கு அவசியமாகுதுன்னா, அப்ப அவங்க பார்ப்பாங்க. பேப்பர் மார்க்கிங் செய்றவங்க, இந்த அசைன்மென்ட் மார்க்கிங் செய்றவங்க, அ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வணிக எண்ணம்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கா? முயற்சியாளர்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கா? அடுத்தது 3வது கான்செப்ட்ட தான் பார்ப்பாங்க. ஓகே இந்த வணிக எண்ணம் முயற்சியாளருக்கு ஏன் அவசியம்னு சொல்றதுக்காக வந்து அவர் என்னென்ன பாயிண்ட்ட முன்வைக்கிறாரு. ஸோ அதனால தான் நாங்க எந்த ஒரு விஷயம் எழுதக்குள்ள வந்து முன்னுக்கு இப்ப நான் பாருங்க முதல் கொஸ்டின் படிக்கக்குள்ள தொழிலுரிமைத்துவம்னா என்னதுன்னு சொல்லி நாங்க படிச்சு சொல்லிட்டு தான் எங்களோட கான்செப்ட்டுக்கே வந்து நாங்க இறங்குறோம். ஓகேயா? ஓகே. அப்ப நீங்க இந்த கொஸ்டின் 1ல வந்து 2வதுக்கு வந்து முதல்ல வணிகம்னா என்னது? வணிக எண்ணக்கருனா என்னது? முயற்சியாளர்னா, ஒன்டர்பிரினர்னா யாருன்னு சொல்லியும் எழுதணும். ஓகேயா? ஸோ அத எழுதின பிறகு தான் இந்த பாயிண்ட்ஸ்ங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லிக் கொண்டு வரணும். ஓகே. அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னு பாருங்க. போட்டித்தன்மையை ஆராய்வதன் ஊடாக வந்து போட்டித்தன்மையை ஆராய்வதனூடாக வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, இந்த வணிக எண்ணம் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப போட்டியாளர் செயற்பாடுகள ஒரு காம்படிட்டர் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் செய்றாரு, அந்த ஆக்டிவிட்டீஸ வந்து பேஸ் பண்ணி பார்க்கிறதுக்காகவும், இந்த வணிக எண்ணம்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கும். ஓகே. இப்ப உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா இப்ப பேங்க்ல இல்ல ஆன்லைன் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வரக்குள்ள அந்த போட்டிய பார்த்துக்கொண்டு நாங்களும் ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம்த்துக்கு வந்து நாங்க மாத்துறது. ஓகேயா? ஸோ இப்ப இங்க பாருங்க உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஒரு பேங்க் எக்ஸாம்பிளா ஒரு பேங்க் ஒண்ணு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, ஓய்வூதியம் அதாவது வந்து அ அ
என்னது ரிட்டையர் பிளானிங் ஒன்று கொண்டு வராங்கன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் வந்து அந்த இன்னொரு வணிகம் வங்கியும் வந்து அந்த ரிட்டையர் பிளான் வந்து கொண்டு வரும். அவங்க வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 2 ஆகுனா இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 1.9க்கு மாற்றுவாங்க. ஸோ அந்த கம்படிட்டர்ஸை வந்து அனலைஸ் பண்றதன் மூலம் போட்டித்தன்மை ஆராய்வதன் மூலமாக வந்து இந்த பிசினஸ் ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதனால முயற்சியாளர்களுக்கு இந்த என்ன சொல்றது இந்த பிசினஸ் ஐடியாஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன் சொல்லி சொன்னா போட்டித்தன்மையை வந்து ஆராய்ஞ்சு கொள்ள ஏனைய வணிக நிறுவனங்கள் வந்து போட்டித்தன்மையை ஆராய்ஞ்சு கொள்வதற்காகவும் இந்த வணிக எண்ணம்னு சொல்லி சொல்ற போட்டித்தன்மையை ஆராய்ஞ்சு செயற்படுறதுக்கும் இந்த வணிக எண்ணம் வந்து அவசியம் என்று சொல்லி சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்போ ஒரு நிறுவனம் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுதுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா நாங்களும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு சிறந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடணும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. சரி. வேற என்னதுக்கு வந்து உண்மையாலுமே வந்து இந்த வணிக எண்ணம் வந்து அவசியம்னு சொல்லி சொன்னா முயற்சியாளர்களுக்கு வந்து இந்த சூழல்ல ஏற்படுற மாற்றங்களை கவனத்துல கொண்டு ஆக்க ரீதியான புத்தாக்கங்கள் அடிப்படையில கொண்டு வணிக செயற்பாடுகளை நெறிப்படுத்துறதுக்கு வந்து இந்த வணிக எண்ணம்னு சொல்ற விஷயம் வந்து முயற்சியாளருக்கு அவசியம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு பாருங்க சிறப்பு சந்தை அதாவது சிறப்பு சந்தைன்னு சொல்லி சொன்னா நாங்க சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்ல உள்ளவங்க அதாவது வந்து இப்போ மார்க்கெட் என்வாயர்மெண்ட்டை வந்து மார்க்கெட் என்வாயர்மெண்டல் சேஞ்ச் ஆகல மார்க்கெட் வந்து ரெப்பிட்டட் சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது ரெப்பிட்டட் சேஞ்சுன்னு சொன்னா முயல் வேகத்துல வந்து மாறிக்கொண்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு விஷயம் மாறினா நாளைக்கு இன்னொரு விஷயம் மாறுது. ஸோ நாங்க இன்றைக்கு வந்து இப்போ பிசினஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் மாறி ஓகே அதுக்கு அடாப்ட் ஆகி கொண்டு இருக்குள்ளே நாளைக்கு திடீர்னு அதுல இன்னொரு மோடிஃபிகேஷன் வருது. ஸோ அப்ப அந்த சூழல் மாற்றங்களை கவனத்துல கொண்டு ஒரு ஆக்க ரீதியான அதாவது கிரியேட்டிவிட்டியான இன்னோவேஷன் டைப்பை வந்து நாங்க பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட அந்த பிசினஸ் செயற்பாடுகளை பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை வந்து கொண்டு போறதுக்கு வந்து இந்த வணிக எண்ணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து நட்டைடர்களை நன்றாக கணித்து ஏற்படக்கூடிய நட்டைடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் இந்த வணிக எண்ணம் அவசியம். அதாவது வந்து இப்ப எங்க பிசினஸ் ஐடியாஸ் வந்து ஒரு விஷயம் அங்க கிரியேட் ஆகக்குள்ள வந்து நாங்க உண்மையாலுமே பார்ப்போம் இந்த பிசினஸ் ஐடியா வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதால இந்த பிசினஸ் ஐடியாஸை வந்து நான் உருவாக்குறதால வந்து எனக்கு நட்டம் ஏற்படுமா ஏற்படாதான்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி கொள்ளணும். அந்த உண்மையாலுமே அந்த பிசினஸ் ஐடியா மூலமா நட்டம் ஏற்படுதா இல்லையான்னு சொல்லி நான் தெரிஞ்சு வச்சு கொண்டு தான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா நான் வந்து அந்த பிசினஸ் அதாவது தெரிஞ்சு வச்சுக்கொண்டு தான் நான் அந்த பிசினஸை வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப இந்த மாதிரியான டைம்ல வந்து அதிக அளவு இப்போ என்ன சொல்றது இப்ப நாங்க வந்து மக்கள் வந்து அதிக அளவு பிஸியான இருக்கிற டைம் இப்ப பிஸியா இருக்கிற டைம் வந்து இப்ப பெருசா வந்து கஸ்டமர்ஸ் என்ன சொல்றது நுகர்வோர் வந்து வெளியில எல்லாம் போறது இல்லைன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை செலவெல்லாம் கூடி இருக்கு. ஸோ இப்படியான இருக்கிற டைம்ல வந்து நான் வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ற என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் வந்து ஏதாவது நான் கொண்டு வரக்குள்ள உண்மையாலுமே அது சக்சஸ்ஃபுல் ஆகுமான்னு கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா அதுல நட்ட இடர் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். மக்கள் கையில இப்ப வந்து காசு இல்ல மக்கள் எல்லாரும் பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. இந்த நாள் உழைச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நான் வந்து அந்த பிசினஸ் ஐடியா வந்து கொண்டு வரக்குள்ள வந்து அது உண்மையாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ நான் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு பிசினஸ் ஐடியா வந்து கொண்டு வரக்குள்ள கண்டிப்பா பார்க்கணும். இந்த பிசினஸ் ஐடியா வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுமா சக்சஸ் ஆகுமா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுமான்னு சொல்லி பார்த்துக்கொள்ள. உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு புதிய ஒரு மார்க்கெட்ல என்டர் பண்றீங்க. அதுக்கு தான் சொன்னேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து நீங்க ஒண்ணுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பார்க்கணும். அந்த இன்வெஸ்ட் பண்றதுல எங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்வெஸ்ட் பண்றது எங்களுக்கு லாபமா? அப்படி இல்லாட்டி நான் அத வேற ஏதாவது விஷயத்துக்கு வந்து என்ன சொல்றது? அதத்தான் நாங்க சந்தர்ப்ப செலவுன்னு சொல்லி சொல்றது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ அத வேற ஏதாவது தேவைக்கு பயன்படுத்துறது லாபமா? கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அ அ நாங்க அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த கம்பேர் பண்றது கூட வந்து உங்களோட ஒரு வணிக எண்ணமா தான் அங்க உருவாகுது. அடுத்தது வந்து அ இந்த விஷயம் தேவையில்ல. போட்டியை விருப்பத்துடன் தேடிச் செல்வார் விஷயம் தேவையில்ல. அ அடுத்த விஷயம், காணப்படும் வளங்களை தேவைக்கேற்ப வந்து உச்ச அளவுல வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து 1 மினிட்.
சாரி. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இந்த வணிக எண்ணம் ஏன் முயற்சியாளர்களுக்கு அவசியம், ஒரு ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் ஒன்டர்பிரனருக்கு வந்து ஏன் அவசியம்னு சொன்னால், எங்களோட ரிசோர்ஸ் இருக்கு தானே, அந்த ரிசோர்ஸை வந்து முடியுமான மட்டும் சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு அவருக்கு ஒரு ஐடியாஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதாவது வந்து இப்போ எங்கிட்ட ரிசோர்ஸ்னு சொல்கிற விஷயம் வந்து எல்லாமே லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். ஹியூமன்ஸாக இருக்கலாம், என்ன சொல்றது, நிலம், அதாவது ஹியூமன்ஸா இருக்கலாம், நிலம், லேண்டா இருக்கலாம், லேபர்ஸா இருக்கலாம், கேபிட்டலா இருக்கலாம், மூலதனம், அடுத்தது வந்து என்டர்பிரெனர், முயற்சியாண்மை. ஸோ இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த லிமிட்டடா இருக்கக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு சரியான ஒரு ஐடியாவை வந்து நாங்க அப்ளை பண்றதன் மூலமா தான் வந்து அந்த லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி. இப்போ எங்க நாட்டை எடுத்துக்கொண்டா எங்க நாட்டுல வந்து என்ன சொல்றது, இயற்கை வளங்கள் நிறைய காணப்படுது. ஸோ அந்த இயற்கை வளங்களை வந்து நாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கொள்றோம், எங்களுக்கு சரியான ஒரு ஐடியாஸ் ஒன்று இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அந்த ரிசோர்ஸை வந்து சரியா யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சரியான ஒரு ஐடியாஸ் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாம சொல்ல முடியும். ஓகே, சரி. அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பிரச்சனைகளை வந்து ஆக்கத்திறனான முறையில வந்து தீர்க்க, ஸ்லோ த ப்ராப்ளம் கிரியேட்டிவிட்டியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப சரியா அப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து ஆக்கத்தீர்வான முறையில தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு சிறந்த எண்ணம் வந்து அங்கே உருவாகணும். ஒரு சரியான ஒரு ஐடியா வந்து இருக்கதா அவசியம். எப்படி நாங்க அந்த கிரியேட்டிவிட்டியா வந்து அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியும்னு சொல்லி ஒரு எண்ணம் அந்த முயற்சியாளருக்கு இருந்தா மட்டுமே தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து கிரியேட்டிவிட்டியா வந்து தீர்க்க முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றாங்க, நாங்க ஃபைண்ட் த கஸ்டமர்ஸ் அண்ட் செல் குட்ஸ் அட் த டோர் ஸ்டெப், அதாவது வாடிக்கையாளர் வீட்டுக்கே சென்று விற்பனை செய்யறது. அப்புறம் அடுத்தது வந்து உண்மையாலுமே அந்த நுகர்வோர்ட்ட என்னென்ன அந்த மறைஞ்சிருக்கு ஐடாகி இருக்கிற நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து நாங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நாங்க செஞ்சு கொடுக்கிறது. ஸோ பேக்ல இருக்கு. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து வணிகத்த வந்து நாளுக்கு நாள் விரிவுபடுத்த தற்பொழுது இருக்கும் திருப்தி ஓகே. இந்த 2 விஷயமே தேவையில்ல. ஸோ அப்ப இதுல வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள வந்து நீங்க கண்டிப்பா எழுதணும். ஸோ இங்க இந்த 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 விஷயம் வந்து வணிக எண்ணம் முயற்சியாளர்களுக்கு இந்த வணிக எண்ணம் ஏன் அவசியம்னு சொல்ற கான்செப்ட்டுக்கு தான் நீங்க இந்த பாயிண்ட்ஸ்கள வந்து கொண்டு போகணும். சரியா? ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்ங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, காமனான பாயிண்ட்ஸ். ஸோ இத வந்து நீங்க அந்த வணிக எண்ணத்துக்கு வந்து கன்வே பண்ற மாரி நீங்க கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஓகே. ஸோ அப்ப 2வது கொஸ்டின்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. அப்ப 2வது கொஸ்டின்ஸ்ல என்ன எழுதணும்னாங்க? வணிகம்னா என்னது? வாட் ஆர் த பிசினஸ்? வாட் மீன் பை த பிசினஸ் ஐடியாஸ்? வணிக எண்ணம்னா என்னது? அப்புறம் ஹூ ஆர் த என்டர்பிரெனர்? அதாவது முயற்சியாளர் என்பவர் யார்? அதுக்கப்புறம் தான் வந்து ஹவ் டு அப்ளை ஹவ் டு ரிலேட்டட் டு த ஹவ் டு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் ஐடியா டு என்டர்பிரெனர். அப்ப முயற்சியாளருக்கு வந்து அந்த அந்த வணிக எண்ணம் வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அப்ப 2வது கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. 1 மினிட். ஓகே. சரி. இப்ப 3வது கொஸ்டின்ஸ்க்கு நாங்க போவோம். ஓகே. 3வது கொஸ்டின்ஸ் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இலங்கை போன்ற வளரும் நாடுகளுக்கு இளம் புத்தாக்க சிந்தனையுள்ள முயற்சியாளர்கள் தேவை. அதாவது ஸ்ரீலங்கா ஆஸ் அ டெவலப்மெண்ட் கண்ட்ரி, அதாவது கன்டினியூஸ்லி அபிவிருத்தி அடைந்து வந்து கொண்டிருக்கின்ற நாடு. அப்ப அந்த அபிவிருத்தி அடைந்து வந்து கொண்டிருக்கிற நாடை பொறுத்தளவில் வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து முயற்சியாளர்கள் கண்டிப்பா தேவை. இளம் புத்தாக்க முயற்சியாளர், அதாவது இனோவேஷன் டைப்ல வந்து நல்லா திங்க் பண்ணக்கூடிய என்டர்பிரெனர்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. இந்த கூற்றை ஒப்புக்கொள்கின்றீர்களா? அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அக்ரி ஓர் டிஸ்அக்ரின்னு சொல்லி. ஸோ நாங்க கண்டிப்பா முதல்ல சொல்லணும், நாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒன்னும் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியும், ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்லி சொல்ல முடியும். அதாவது இட்ஸ் ஐ எம் அக்ரி, ஐ எம் நாட் அக்ரி. ஸோ இப்போ ஆஸ் அக்ரி given to the reasons, as a disagree given to the reasons. அப்ப நாங்க எக்ரியோ டிஸ்அக்ரியோ எதுக்குனாலுமே வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து ரீசன்ஸை வந்து நாங்க அங்கே அப்ளை பண்ணித்தான் ஆகணும். ஓகே. அப்ப இந்த கூற்றை பொறுத்தளவுல உண்மையாலுமே வந்து வி ஆனஸ்ட்லி டு
அதாவது வந்து டு பி ஆனஸ்ட்லி நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்கின்றோம். அப்போ ஏற்றுக்கொள்கின்றோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ரீசன், வாட் ஆர் த ரீசன்ஸ், காரணங்களை வந்து முன்வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் ஸ்ரீலங்கா நீட் யங் இன்னோவேட்டிவ் entrepreneur. Do you agree? Yes, I agree. அதுக்கப்புறம் தான் the reasons ஆன்னு சொல்லி நீங்க அந்த ரீசன்ஸ்களை வந்து கொடுத்து கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ அப்ப நாங்க முதலாவது வந்து ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கும் அப்படித்தான். அப்ப இலங்கைன்னு சொல்றது வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வர நாடு. அப்ப அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற நாடு, டெவலப்மெண்ட் கண்ட்ரினில வந்து நாங்க உடனே வந்து அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஜஸ்ட் நாங்க சொல்லணும், ஓகே இலங்கை போன்ற வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வர நாடு, அதாவது இலங்கையில வந்து அதிக அளவு வந்து இப்ப வணிக ரீதியா வந்து முன்னேற்றங்கள் காணப்படுது. இலங்கை என்ன சொல்றது, இலங்கையில வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து செழிப்பு மிக்க நாடா தான் காணப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ வந்து அப்படி இருக்கக்குள்ள வந்து மக்களோட வந்து வாழ்க்கை தேவை படிமுறைகள்லாம் வந்து பல்வேறு விதத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. மக்களோட தேவை படிமுறை, பழக்க வழக்கங்கள், ஸோ அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ஒப்சர்வேஷன்ஸ், அவங்களோட எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. இப்படி இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பா எங்களோட நாட்டுல வந்து இந்த அதாவது யங் இன்னோவேட்டிவ் என்டர்பிரனர்ஸ் வந்து கண்டிப்பா தேவைன்னு சொல்லணும். அதுக்கான காரணங்கள்னு சொல்லி அடுத்தது எழுதி கொண்டு போகணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல ஸ்ரீலங்கா பத்தி ஒரு சின்ன ஒரு 4 லைன்ல மேல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இலங்கை வந்து உண்மையாலுமே டெவலப்மெண்ட் கண்ட்ரியா தான் இருக்கு. ஸோ இலங்கை வந்து பிசினஸ் ரீதியா வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஹை ரேட்ல வந்து காணப்படுது. அதாவது வந்து முன்னேறி கொண்டு வருது. ஸோ அதுக்காக வந்து எங்களோட நாடு வந்து அதிக அளவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான திங்ஸ்ல வந்து கன்சர்ன் பண்றாங்க. அதாவது கண்ணோட்டத்துல மிக அவதானமான கண்ணோட்டத்துல காணப்படுறாங்க. அப்ப ஸோ அதுக்காக வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களோட நாட்டுல வந்து கண்டிப்பா எங்களோட நாடு இன்னும் டெவலப் ஆகி கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னா இந்த இன்னோவேட்டிவ் டைப் என்டர்பிரனர்ஸ் வந்து தேவைன்னு சொல்லணும். ஏன் நாங்க இன்னோவேட்டிவ் டைப் என்டர்பிரனர்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா, ஸோ அதுக்கான ரீசன்ஸா தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஓகே இங்க வந்து பாருங்க, எங்கட நாடு வேகமா மாற்றம் அடைஞ்சு வந்து வருகின்ற உலகின் மாற்றங்களுக்கு, அதாவது உலகின் மாற்றங்களுக்கு எதிர்விளைவை காட்டக்கூடிய புத்தாக்கங்களை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியாளர்கள் தேவை வந்து மிக பாரிய அளவில் காணப்படுதுன்னு சொல்லி நாங்க முதலாவது சொல்லலாம். அதாவது இப்ப நாங்க வந்து இப்ப ஸ்ரீலங்கான்னு இருந்தாலும் நாங்க வந்து ஓகே நாங்க தனித்து செயற்பட முடியுமா? தனித்து செயற்பட முடியாது. நாங்க என்ன செய்யணும், இந்த குளோபலைசேஷன் சேஞ்சஸ்க்கு இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதாவது பிரதிபலிப்பு காட்டணும். ஓகே நீங்க இப்ப ஸ்ரீலங்கா இப்ப எல்லாமே சொல்றாங்க வந்து இப்ப உலக நாடுகள் எல்லாமே சொல்லுது, ஓகே நாங்க ஸ்ரீலங்காவோட வந்து ஒரு பிசினஸ் டீல் ஒன்று பேச போறோம். ஸோ அப்ப நாங்க அப்படி பிசினஸ் டீல் பேச போறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க அதுக்கு நாங்க எக்ரீட் ஆக முடியாது, நாங்க பிசினஸ் டீல் பேச வரலன்னு சொல்லி நாங்க சும்மா இருக்க முடியாது. ஸோ அப்ப அதனால அந்த வேகமா மாற்றம் அடைஞ்சு வருகின்ற உலகில வந்து மாற்றங்களுக்கு எதிர் விளைவை காட்டக்கூடியது, அவங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து காட்டக்கூடியவாறு இனோவேட்டிவ் டைப்ல வந்து நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியாளர்கள் வந்து எங்களுக்கு பாரிய அளவுல தேவைன்னு சொல்லி சொல்லணும். அடுத்ததுக்கு ஏன் இலங்கையில வந்து இந்த முயற்சியாளர் தேவைன்னு சொல்லி சொன்னா, போட்டியாளர்களை கொண்ட வணிக உலகில் நாங்க இங்க வணிக உலகன்னு சொல்லி போட்டுட்டு, அதாவது வந்து வணிக உலகின்னு சொல்லி சொன்னா வேர்ல்ட் வைட் பிசினஸ்னு சொல்லி சொல்லலாம். நீங்க இங்க 2 விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுங்க, லோக்கல் பிசினஸ் அண்ட் வேர்ல்ட் வைட் பிசினஸ். அதாவது இலங்கையிலையும் வந்து உண்மையாலுமே வந்து இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இப்ப போட்டியாளர்கள் அதிகரிச்சு கொண்டு வராங்க. அப்படி இல்லாட்டி வணிக உலகிலையும் வந்து போட்டியாளர்கள் அதிகரிச்சு கொண்டு வராங்க. அப்ப அந்த தொடர்ந்து நிலைத்து இருப்பதற்கு அந்த என்ன சொல்றது, இலங்கை இப்ப எங்களோட பிசினஸ் வந்து அந்த ஸ்ரீலங்கால வந்து ஸ்டேபிள் ஆகி இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து புத்தாக்கங்களை உருவாக்கும் முயற்சியாளர்கள் வந்து புத்தாக்கங்களை உருவாக்குபவர்கள். ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த முயற்சியாளர்கள் தேவைன்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது வந்து ஏன் நாங்க முயற்சியாளர் தேவைன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, மாற்றம் அடைந்து வரும் உலகிற்கு வந்து முயற்சியாளர்கள் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருப்பதால் சகல அமைப்புகளுக்கும், இங்க அமைப்புகளுக்கு பதிலாக நீங்க போடலாம் சகல நாடுகளுக்கும் வந்து முயற்சியாளர், இலங்கை போன்ற நாடுகளுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, சகல அமைப்புகளுக்கும் இல்ல இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து முயற்சியாளர்கள் தேவைன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து இப்போ மாற்றம் அடைந்து வரும் உலகிற்கு, மாற்றம் அடைந்து இப்போ உலகத்து வேர்ல்டா இருக்கலாம் ஃபுல்லாவே மாற்றம் அடைஞ்சு கொண்டு வருது. நீங்க அப்படி இல்லாட்டி இங்க ஸ்ரீலங்கான்னு சொல்லியும் போடலாம்,
போடலாம், வேர்ல்டுன்னு சொல்லி போடலாம். வேர்ல்டு வைடா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்கா வைடா இருக்கலாம். மாற்றம் அடைஞ்சு கொண்டு வரக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து இந்த என்டர்பிரனர்னு சொல்றவங்க தான் வந்து லீடர்ஷிப்பா இருக்காங்க. ஸோ அவங்க தான் புதிய விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. அவங்க தான் நாங்க பார்த்தோம் புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கொண்டு வராங்க. ஒரு பிசினஸ் ஒரு வணிகர் இல்லாம புதிய விஷயத்தை வந்து உருவாக்குற ஒரு புதிய ஐடியாஸ் புதிய உற்பத்தி பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துறது. முயற்சியாளர்கள் தான் புதிய விஷயங்களை வந்து அங்க கொண்டு வராங்க. நீங்க இப்ப இந்த லேப்டாப்ப வந்து யூஸ் பண்றீங்கன்னா, உண்மையாலுமே இந்த லேப்டாப் கூட ஒரு முயற்சியாளரோட உருவாக்கத்துல கொண்டு வந்தது. ஒரு பாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த பாட்டில் கூட ஒரு முயற்சியாளர் உருவாக்கத்துல கொண்டு வருது. அப்ப அந்த மாற்றமடைந்து வரும் உலகிற்கு வந்து உண்மையாலுமே வந்து இந்த முயற்சியாளர்கள் தான் என்ன செய்றான்னு சொன்னா, தலைமைத்துவத்த வழங்கக்கூடியதாக இருப்பதால் வந்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கு முயற்சியாளர்கள் வந்து கண்டிப்பா அவசியம்னு சொல்லி நாம சொல்லலாம். அடுத்தது வந்து தனிநபர தேவை விருப்பங்கள் உயர் மட்டத்துல, அதாவது ஹை லெவல்ல வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா, இப்ப நாங்க இந்த தேவை விருப்பம்னு சொல்றது வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாமே தேவை வந்து லிமிட்டா தான் இருந்துச்சு. உண்மையாலுமே தற்காலத்துல தேவைன்னு சொல்றது வந்து கூட பல்வேறு தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு கொண்டே போகுது. அந்த தேவை அதிகரிக்க விருப்பங்களும் வந்து எக்கச்சக்கமா கூடிக்கொண்டு போகுது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து மக்கள்ட அந்த தேவை விருப்பங்கள ஹை லெவல்ல வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொள்ளணும்னா, அது மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்கு, அதாவது வந்து நாங்க மக்கள்ட்ட வந்து லைஃப் ஸ்டைல வந்து நாங்க இன்கிரீஸ் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஆமா. அடுத்த விஷயம் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த மனிதர்ட தேவை விருப்பங்கள உயர்ந்த மட்டத்துல இப்ப இலங்கையில வந்து அபிவிருத்தி அடைந்து டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அப்ப டெவலப்மெண்ட் கண்ட்ரில வந்து இப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து இப்ப நாங்க மட்டும் எங்க நாட்ல இல்ல. இப்ப எங்க நாட்ல வந்து ஃபாரினர்ஸும் வந்து தங்குறாங்க. வெளிநாட்டவர் வந்து போறாங்க. ஸோ எல்லா தரப்பினரும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட தேவை விருப்பங்கள் வந்து உயர்ந்த மட்டத்துல நிறைவு செய்றதுக்கு வந்து, அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த இன்னோவேட்டிவ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த இன்னோவேட்டிவ் ஊடாக வந்து இந்த இன்னோவேட்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும்னா, அது ஒன்டர்பிரினியரால மட்டும் தான் முடியும். அடுத்தது வந்து ஏன் நாங்க ஒன்ட்ட பண்ண தேவைன்னு சொல்லி சொன்னா, இந்த நாளாந்தம் வந்து மாற்றம் அடைந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப வந்து இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னத்தான் நாங்க இந்த பிசினஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு என்டர்பிரினியர் மூலமா தான் அங்க பிசினஸ்ங்கிற விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. சரியா? ஸோ அந்த பிசினஸ வந்து என்டர்பிரினியர் பார்க்குற வேஸ் வந்து வேறையா இருக்கலாம். வணிகர் அதாவது ஒரு பிசினஸ் மேன் பார்க்குற வே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு பிசினஸ வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் படிப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் கீழ நான் படிப்பிக்கிறேன்னா, அந்த இன்ஸ்டிடியூட் கீழ படிப்பிக்கிற நான் வந்து செயற்படுற விஷயமும், இதே வந்து ஒரு முயற்சியாளர் சுயமா ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து படிப்பிக்க ஒரு கிளாஸ் அப்படி செய்றான்னு சொன்னா, அவர் யோசிக்கிற விஷயமும் வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப இந்த நாளாந்த மாற்றமடைவு வந்து புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப வந்து வணிக கருமங்கள விருத்தி செய்றதுக்கு வந்து தேவைப்பாடு காணப்படுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த முயற்சியாளர்கள் வந்து அவசியம்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். இலங்கை போன்ற நாட்ல. ஏன்னு சொன்னா நாங்க டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு வரோம். உண்மையாலுமே நாங்க அந்த டெக்னாலஜிஸ் எதுவுமே கிரியேட் பண்ணாட்டி கூட, நாங்க வெளிநாடுகள்ல இருந்து அந்த டெக்னாலஜிய வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கான முடியுமான்னு மட்டும் நாங்க அதுக்கான வேஸ வந்து உருவாக்கி கொண்டு வரோம். வழிமுறைகள வந்து. சரி அப்ப பாருங்க எதுனாலும் இப்ப எங்கடையில நாடுகள் எடுத்துக்கொண்டா எந்த ஒரு ஆர்கனைசேஷன்னாலும் வந்து இந்த டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு தான் வருது. அதனால வந்து அந்த புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப வந்து வணிக கர்மங்கள விருத்தி செய்றதுக்கான தேவைப்பாடு வந்து எங்கட நாட்டுல காணப்படுது. அதுக்காக வந்து முயற்சியாளர்கள் தேவை. இப்ப நாங்க எந்த நாளுமே வந்து அந்த டெக்னாலஜிஸ வந்து நாங்க
வந்து எப்படி யூஸ் பண்றது? முயற்சியாளர்கள் வந்து நாங்க புதிய புதிய வேஸ வந்து அறிமுகப்படுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து எங்கட நாட்டுல வந்து இந்த புதிய பிசினஸ் எல்லாம் வந்து உருவாக்குவதன் மூலமா வந்து தொழில்கள வந்து உருவாக்க முடியதா இருக்கு. தொழில்கள வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதாவது வந்து நாங்க இப்போ ஒரு ஒரு அது வந்து என்டர்பிரினியரால மட்டும் தான் தெரியும். ஒரு என்டர்பிரினியர்ட்ட வந்து ஓகே நாளைக்கு வந்து ஓகே நான் ஒரு சின்ன ஒரு சில்லறை கடை ஒண்ணு ஆரம்பிக்கணும். நான் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு குளோத்திங் ஷாப் ஒண்ணு ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஒரு நான் சின்ன ஒரு கம்யூனிகேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணேன். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஒண்ணு ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி அவர் வந்து ஸ்டார்ட் பண்றது மூலம் ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றது மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தொழில்கள் அதாவது ஜாப்லெஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்ப நீங்க ஒரு கம்யூனிகேஷன் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களால மட்டும் செய்ய முடியுமா? இல்ல. நீங்க உங்களுக்கு கீழ ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர எடுப்பீங்க. ஒரு சில்லறை கடை ஒண்ணு செய்றேன்னா, ஓகே கொஞ்ச நாள் நீங்க தனியா செஞ்சு கொண்டு போவீங்க. ஆனா இதே ரொம்ப நாள் கொஞ்ச நாள் டைம் போக்குல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நீங்க கடைய விஸ்தரிப்பீங்க. கடைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஒருத்தர் அங்கன தேவைப்படுவாரு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து எங்கட இலங்கை போன்ற வளர்ந்து வர நாடுகளுக்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும்னு சொல்ல முயற்சியாளர்கள் வந்து அவசியம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதத்தான் வந்து நான் இங்க வந்து நான் இப்ப அங்க முதல்ல தமிழ்ல போட்ட பாயிண்ட்ஸ தான் வந்து இங்கன இங்கிலீஷ்ல வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து இப்ப இங்கன வந்து ம் இங்கன வந்து மறைமுகமா வந்து ஒரு என்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே இந்த இலங்கை போன்ற வளர்ந்து வர நாடுகளுக்கு வந்து முயற்சியாளர்கள் வந்து அதாவது முயற்சியாளர் தேவை. அந்த முயற்சியாளர்கள் நாங்க தேவை ஏன்னு சொல்றதுக்காக வந்து நாங்க இங்க பெனிஃபிட்ஸ வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணோம். அதுக்காக வந்து டைரக்ட்டா முயற்சியாளர்கள் இப்ப இதுதான் நன்மைகள்னு சொல்லி சொல்ல முடியாது. நாங்க தேவை ஏன்னு சொல்லி தான் நாங்க அங்கன குடுக்க போறோம். அப்ப அதுக்காக வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க இங்க இந்த இன்ஸ்டிடியூஷனல் பெனிஃபிட்ஸ், சோசியல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இப்படி நீங்க ஹெட்டிங் போட்டு போடாதீங்க. ஸோ நான் நார்மலா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏன் அவசியம்னு சொல்லி த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த என்டர்பிரினர்ஷிப் அந்த ஹெட்டிங் எல்லாம் எதுவுமே போடாம தான் நீங்க பாயிண்ட்ஸ்ங்கள வந்து அங்கன சுட்டிக்காட்டிக் கொண்டு போகணும். ஓகே. சரி. ஓகே. பாருங்க. இப்ப நாங்க ஏன் வந்து போன்ற நாடுகளுக்கு வந்து நாங்க அந்த முயற்சியாளருக்கு அவசியம்னு சொல்லி சொன்னா, போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு. அதாவது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ வந்து எங்களால செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு காம்படிஷன் ஒண்ணு இருக்கணும். அந்த காம்படிஷன்ஸ் வந்து இருக்கதன் மூலமா மட்டும் தான் வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, நாங்க சிறந்த ஒரு பெஸ்ட் சாய்ஸ வந்து எங்களால செலக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லுங்க. இப்ப ஷூ எடுக்கிறீங்க. DSAயா, பாட்டாவா, ட்ரெஸ் எடுக்கிறீங்க. நோ லிமிட்டா, ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனா, ஒடேலா, ஆ ஒடேலா. ஸோ என்ன சொல்றது? எதுனாலும் நீங்க வந்து சாய்ஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சாய்ஸ் ஒண்ணு வருதுன்னு சொல்லி சொன்னாலே, அங்க கண்டிப்பா ஒரு காம்படிஷன் ஒண்ணு இருக்கணும். அப்ப எங்கட நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு வர நாடு. அப்ப டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு வர நாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நாங்க கண்டிப்பா ஒரு காம்படிஷன்ங்கிற விஷயம் வந்து ஒரு கிரியேட் ஆகணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அங்க வந்து என்ன செய்யணும்னா, முயற்சியாளர்கள் தேவை. அப்ப இந்த முயற்சியாளருக்குள்ள ஒரு காம்படிஷன் ஒண்ணு வரக்குள்ள தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சிறந்த பொருட்கள அவங்க வெளியீடு செய்வாங்க. சிறந்த பொருட்கள் செய்து அவங்க சந்தையில அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்தது வணிக கருமங்கள் வந்து விரிவடையுது. அதாவது பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்க டெவலப்மென்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அது ஏன் பிசினஸ் டெவலப்மென்ட்னா, இப்ப எங்கட ஸ்ரீலங்கா கண்ட்ரிய பொறுத்தளவுல வந்து, இப்ப நாங்க ஆரம்பத்துல வந்து ஆ சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இன் 1918 டைம்லலாம் வந்து மூடிய பொருளாதாரம், குளோஸ் எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது வந்து அத நாங்க ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அ ஜனாதிபதியா இருக்கக்குள்ள வந்து மூடிய சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கு பிறகு படிப்படியா வந்து என்ன செஞ்சீங்கன்னா, நாங்க அத ஓப்பன் எக்கனாமிக் சிஸ்டமா உருவாக்கணும். அதாவது வந்து வணிகம் வந்து நாங்க ஸ்ரீலங்கால மட்டும் நாங்க உற்பத்தி செய்யல. ஸ்ரீலங்காவ தாண்டி நாங்க வெளிநாடுகள்ல இருந்து பொருட்கள ஏற்றுமதி, இறக்குமதி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து எங்கட வணிக கருமங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா விரிவடையுது. ஸ்ரீலங்கா வந்து இப்ப டெவலப் ஆகி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்கட அந்த நாட்டுல காணப்படுகிற பிசினஸ வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, டெவலப் ஆக்கணும். அப்ப அந்த பிசினஸ டெவலப் ஆக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த பிசினஸ்ல இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, டெவலப் ஆகிக்கொண்டு வரணும். ஸோ அப்ப பிசினஸ்ல ஆக்டிவிட்டீஸ வந்து டெவலப் ஆகிக்கொண்டு வரக்குள்ள வந்து கண்டிப்பா டெவலப் ஆக்கணும்னு சொல்லி சொன்னா, அது உண்மையாலுமே வந்து முயற்சியாளர்களால மட்டும் தான் முடியும். ஸோ அதத்தான் வணிக கருமங்கள் விரிவடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். தொடர்ச்சியாக அபிவிருத்தி அடையுது. அதாவது கன்டினியூஸ்லி ஒரு டெவலப்மென்ட் ஒண்ணு இருக்கணும். கன்டினியூஸ்லி வந்து டெவலப்மென்ட்காக நாடு வந்து கன்டினியூஸ்லி வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு போகணும்னா, அது முயற்சியாளர்களால தான் முடியும். நீங்க இப்ப நான்
முயற்சியா வணிகர்கள்ட பங்கு பற்றலும் இருக்கு. ஆனா வணிகர்கள்ட பங்கு பற்றல பிசினஸ் மேன்ஸ்ட பங்கு பற்றலை விட முயற்சியாளரோட பங்கு பற்றல் வந்து அவர்கிட்ட வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து கூடுதலையா இருக்கும். அடுத்தது வந்து சந்தை பங்கு விரிவடைகிறதுக்கு, அதாவது இப்ப நாங்க ஒரு ஒரு எங்கட நாடை பொறுத்தளவுல வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஒன்று கிரியேட் ஆகின பிறகு அதை பார்த்து ஆர்வத்தை பார்த்து இன்னொருத்தர் வந்து அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அவர் ஆர்வத்தை பார்த்து இன்னொரு 2 பேர் வருவாங்க. அப்படி இல்லாட்டி பாருங்க, ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்தாருன்னு சொன்னா, ஒரு ஒரு முயற்சியாளரா அவர் ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் எடுத்து நடத்தி கொண்டு போறாருன்னா, அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா அதோட ஜாயிண்ட் ஆகி அப்படியே ஓகே, அப்பாவுக்கு பிறகு மகன் பாக்குறது, மகனுக்கு பிறகு மகன்ட மகன், அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிப்லிங்ஸ். ஸோ அப்படி எல்லாருமே வந்து அந்த பிசினஸை வந்து கொண்டு போவாங்க. ஸோ இதன் மூலமா வந்து சந்தை பங்கு என்ன நடக்குதுன்னா விரிவடையுது. அதாவது வந்து மார்க்கெட் வந்து இப்போ சின்னதா இருக்க வந்து என்ன சொல்றது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு கொண்டு வருது. அப்ப இந்த இலங்கை போன்ற நாடுக்கு வந்து உண்மையாலுமே வந்து அந்த முயற்சியாளர்கள் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சந்தை பங்கு விரிவடையுது. இப்ப இந்த சந்தை பங்கு விரிவடைஞ்சா என்ன நடக்கும்? அப்ப மார்க்கெட் ஷேர் கூடணும்னா அப்ப ஸ்ரீலங்கால மட்டும் நாங்க வந்து மார்க்கெட் பண்ணி கொண்டு இருந்தவங்க வந்து இப்ப வெளிநாடுகளுக்கும் மார்க்கெட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கைத்தொழில் துறையில விசேடத்துவம் பெற்ற ஒருவராக மாற்றம் அடைதல். அப்ப அதாவது வந்து மாற்றம் அடைகிறதுக்கு வந்து இந்த முயற்சியாளர்கள் தேவை. அதாவது நாங்க அதை வந்து இந்த லைனை வந்து எப்படி எழுதணும்னு சொன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஓகே. ஸோ அப்ப இதை நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா, இந்த கைத்தொழில் துறை அதாவது வந்து நாங்க சொல்றது அது ஓகே. அ இந்த எக்ஸ்பெரிட்டிவ் இன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்குள்ள வந்து இந்த கைத்தொழில் துறை வந்து விருத்தி அடைகிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எங்களோட தொழில் முயற்சியாளர்கள் வந்து இலங்கை போன்ற நாட்டுல வந்து தேவை. இலங்கை போன்ற நாடு வந்து நாங்க 3 துறைகள் காணப்படுது. அதாவது வந்து நாங்க விவசாயம்,
சுரங்கம், மீன்பிடியாகல, கைத்தொழில் துறைன்னு சொல்லி 3 காணப்படுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த கைத்தொழில் துறையில வந்து கண்டிப்பா வந்து ஒரு முன்னேற்றம் காணணும்னு சொல்லி சொன்னா, இலங்கை போன்ற நாட்டுல வந்து முயற்சியாளர்கள் வந்து கண்டிப்பா அவசியம்னு சொல்லி நாம சொல்ல முடியும். அடுத்தது வந்து நாங்க புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்குறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. வருமான சந்தர்ப்பங்களை உருவாக்குதல். அதாவது வந்து இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. எந்தெந்த பிசினஸ்ல வந்து இன்கம் அதிக அளவு நாங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். எந்தெந்த பிசினஸ வந்து உருவாக்குவதன் மூலமா வந்து லொஸ்ஸ வந்து நாங்க ரிட்யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மாரியான வருமான சந்தர்ப்பங்கள்லாம் உருவாக்கிக் கொள்றதுக்கு வந்து இந்த முயற்சியாளர்கள் அவசியம். அடுத்தது வந்து புதிய பொருள் சேவையை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாதல். அதாவது வந்து நியூலி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ வந்து யூஸ் பண்றதுக்கான வந்து அதாவது அரைசிங் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அ அப்ப அந்த நாங்க முயற்சியாளர்கள் மூலமா தான் இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து அந்த புதிய பொருட்கள வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து காணப்படுதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வடையும்னா, மக்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்வடையணும்னு சொல்லி சொன்னா ஓகே. டெவலப்பிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லைவிங் மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வடைகிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த என்டர்பிரனர்ஸ் வந்து முயற்சியாளர்கள் வந்து அவசியம்னு சொல்லி சொல்லலாம். புதிய சந்தைகள் விரித்தேறுதல். இது நாங்க ஆல்ரெடி கதைச்ச விஷயம் தான். பிரதேச வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்தல். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு நாட்டுல இலங்கை போன்ற வளர்ச்சி வர்ற நாடுகள் வந்து நகரம் மட்டும் அபிவிருத்தி அடைஞ்சா காணாது. அதாவது கண்ட்ரி மட்டும் நாங்க சொல்றது அத அ ஊர்பன் ஏரியாஸ் மட்டும் டெவலப்மெண்ட் ஆகுனா காணாது. அதான் ஊர்பன்னு சொன்னா நகரப்புற ஏரியாக்கள். நகரங்கள் அப்ப கிராமமும் சேர்ந்து பிரதேசம் அதாவது வில்லேஜா இருக்கலாம், ரீஜினல்ஸா இருக்கலாம். அதுவும் டெவலப்மெண்ட் ஆகணும். ஸோ அப்படி டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த முயற்சியாளர்கள் தான் அத வந்து சரியா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிரதேசத்துல காணப்படுகின்ற வளங்கள் இப்ப ரத்னபுரம் எடுத்துக்கொண்டா, நாங்க என்ன சொல்றோம் ஜெம்ஸ் யூஸ் பண்றது. இதே வந்து இப்ப எம்பிலிபிட்டி அந்த மாரி என்று சொல்லி சொன்னா, அந்த கருவாடு, என்ன ட்ரை ஃபிஷ்ஷா இருக்கலாம், கர்ட், ஃபிஷ் அந்த மாரியான விஷயங்கள். மாத்தரை அந்த மாரியான இப்ப மாத்தரை, கோல் அதெல்லாம் வந்து டூரிசம்ஸ்க்கு வந்து ஃபேமஸ் ஆனது. ஸோ அந்த மாரி அந்த ஒவ்வொரு ஒரு கண்ட்ரி இப்ப நாங்க நாங்க அந்த அந்த ஒவ்வொரு ஒரு கண்ட்ரீஸ்க்கு ஏத்த சாரி ஒவ்வொரு ஒரு அந்த ரீஜியன்க்கு ஏத்த மாரி அந்த நாங்க காணப்படுகின்ற ரிசோர்ஸ வந்து சரியான முறையில யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த என்டர்பிரனர் வந்து அவசியம்னு சொல்லி சொல்ல முடியும். ஆகவே வந்து ஃபைனலா நீங்க சொல்லலாம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இலங்கை போன்ற வளர்ந்து வர நாடுகள்ல வந்து இந்த முயற்சியாளர்கள் வந்து மேற்குறிப்பிட்ட காரணங்கள்னால தான் வந்து முயற்சியாளர்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவசியமாகுறாங்கன்னு சொல்லி நாங்க அந்த கொஸ்டின வந்து ஃபைனலா ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன்ஸ்ல வந்து முடிக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி, உதாரணத்தோட வந்து இப்ப நான் சொன்ன இந்த உதாரணங்களை வந்து முன் வச்சு 40 மார்க்ஸ்க்கு எழுத முடியும். ஓகேயா? ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்க டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ செகண்ட் அசைன்மென்ட் வந்து அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.